மாணவர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம இயல் 9ல் இருக்கக்கூடிய குறுந்தொகை அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய கவிதை பேழையை பார்க்கலாம். முதல்ல நூல்வெளியை பார்த்துடலாம். எட்டுத்தொகை நூலில் இருக்கக்கூடிய குறுந்தொகை நூல் தான் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்குது. இந்த எட்டுத்தொகை நூலில் ஒன்று குறுந்தொகை. இது தமிழர்களுடைய அகப்பொருள் வாழ்வியலை பற்றி எடுத்துக்காட்டுது. கடவுள் வாழ்த்து மட்டும் இல்லாமல் 401 பாட்டு இந்த குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்குது. இதில் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரெல்லையும் இருக்குது. அதாவது குறைந்தபட்சம் 4 அடி, குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய அடி 4 அடி, அதிகபட்சமாக 8 அடி இருக்குது. 1915 பார்த்தீங்கன்னா சௌரி பெருமாள் அரங்கனார் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை முதலாக பதிப்பிச்சிருக்கிறாரு. நமக்கு பாடமாக 37வது பாட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெருங்கடுங்கோ அப்படிங்கிற புலவர் தான். இவர் சேர மரபை சேர்ந்த ஒரு மன்னர். கலித்தொகையை பாடியிருக்கிறதுனால, கலித்தொகையில் பாலைத்திணையை பாடியிருக்கிறதுனால இவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இப்போ பாடலோட இருக்கக்கூடிய நுழையும் முன் முதல்ல பார்த்துடலாம். இந்த குறுந்தொகையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு அக இலக்கிய நூல். நுழையும் முன்னில் பார்த்தீங்கன்னா குறுந்தொகையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு அக இலக்கிய நூல். அது மட்டும் இல்லாமல் நல்ல குறுந்தொகை அப்படின்னு இதை சொல்லப்படுது. இந்த குறுந்தொகை பாட்டு என்ன உணர்த்துது அப்படின்னா அன்பின் வளத்தை நமக்கு படம் பிடிச்சு காட்டியிருக்குது. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் தலைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறான். அதாவது பொருள் சம்பாதிக்கிறதுக்காக வேறு நாட்டுக்கு போயிருக்கிறான். அப்போ தலைவி ரொம்ப துயருற்று இருக்கிறா. அந்த தோழியினுடைய துயரத்தை துடைக்கிறதுக்கு தோழி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவளை தேற்றி விடுறா. அதுதான் இந்த பாடலாக அமைஞ்சிருக்குது. பாடலை முதல்ல பார்க்கலாம். நசைப்பெரிது உடைய நல்களும் நல்குவர், பிடிப்பசி களைய பெருங்கை வேளம், மென்சினை யாஅம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. இந்த பாடலினுடைய பொருள் கீழே கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு படித்து பாருங்கள். அதன் பிறகு நான் உனக்கு விரிவான பொருள் விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேரன்பு உடையவன் பெருந்துணை தருவான், பொருள் தேட சென்றவன் பரந்தோடி வருவான், பசித்தீ அணைக்க மெல்லிய யாமர கிளையொடித்து உதவும் யானை காட்சியே, உன் நினைவு தூவி இங்கனவை அழைத்து வரும், மலரினும் மெல்லியலே மனக்கவலை கொள்ளாதே. இது மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 அடிக்கு உரிய பொருள் தான் கீழே கொடுத்துருக்குறாங்க. இப்போ விளக்கமாக இதனுடைய பொருளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நசை பெரிது உடைய நல்களும் நல்குவர். இதில் நசை அப்படின்னா விருப்பம். அதாவது பெரும் விருப்பம் கொண்டிருக்கக்கூடியவன் தான் தலைவன். இப்போ தோழி தலைவி கிட்ட இது சொல்கிறா. தோழி தலைவி கிட்ட சொல்கிறா, தலைவியை ஆற்றுப்படுத்துகிறா. என்னன்னா நசை பெரிது உடையார், அதாவது தலைவன் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவன். நல்களும் நல்குவர் அப்படின்னா அவன் பொருள் தேட போயிருக்கிறான். அவன் பொருள் தேட சென்றவன் உன்னை பிரிஞ்சிருக்கிறத நினச்சி வருந்தி அவனும் பறந்தோடி வெகு விரைவில் உன்னை சந்திக்க வருவான். அதுதான் நல்களும் நல்குவர், விரைந்தோடி உன்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்கிறான். பிடிப்பசி களைய பெருங்கை வேளம், மென்சினை யாஅம் பொழிக்கும். இதில் பிடி அப்படின்னா பெண் யானை, வேளம் அப்படின்னா ஆண் யானை குறிக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 2 யானை இருக்குது. ஒரு யானை மரத்தில் இருக்கக்கூடிய பட்டையை உரிச்சிட்டு இருக்குது, இன்னொரு யானை தனியாக நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, இதில் அந்த மரத்தை உழிச்சிட்டு இருக்குது, பட்டையை உழிச்சிட்டு இருக்குது பார்த்தியா, அதுதான் ஆண் யானை. இது வேளம். இது என்ன பண்ணுது, அந்த யாங்கிற மரம், இந்த மரத்துக்கு பேர் யா. யாங்கிறது பாலை நிலத்தில் மட்டும் வளரக்கூடிய ஒரு மரம். இந்த யாமரத்தின் இருக்கக்கூடிய பட்டையை உழிச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நீர் வெளியில் வரும். அந்த நீரை எடுத்து தன்னுடைய பெண் யானைக்கு கொடுக்குது, பருக கொடுக்குது. இதனால் அதனுடைய அன்பு வெளிப்படுது. இந்த ஆண் யானை தன்னுடைய பெண் யானைக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துது. அதான் பிடிப்பசி களைய பெருங்கை வேளம், மென்சினை யாஅம் பொழிக்கும். பிடியானையினுடைய பசியை போக்குறதுக்காக இந்த வேளம் அப்படிங்கிற ஆண் யானை என்ன பண்ணுது, யா அப்படிங்கிற மரத்தில் இருந்து பட்டையை உழிக்குது. அதுலேருந்து வரக்கூடிய நீரை எடுத்து தன்னுடைய பெண் யானைக்கு பசியை கொடுத்து பசியை போக்குது. சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ எதுக்காக இதை சொல்லியிருக்கிறா அப்படின்னா, இதே மாதிரி காட்சியை தன்னுடைய
உன்னுடைய அந்த தலைவி கிட்ட சொல்கிறா, உன்னுடைய மணாளன் அதாவது உன்னுடைய தலைவன் என்ன பண்ணுறான், இதே மாதிரி காட்சியை பொருள் தேட சென்ற இடத்துலையும் அவனும் பார்க்கக்கூடும். அன்பின தோழி அவர் சென்ற ஆரே, தலைவன் எங்கே போயிருக்கிறானோ அந்த இடத்துலையும் இதே மாதிரி காட்சி நடக்கும். அந்த காட்சியை அவன் பார்க்கும் பொழுது உன்னுடைய ஞாபகம் அவனுக்கு வரும். அப்பா அவன் விரைந்தோடி வருவான், கலங்காதே அப்படின்னு ஆறுதல் சொல்கிறான். அன்பின தோழி அவர் சென்ற ஆரே, மலரினும் மெல்லிய மணாளனை மெல்லியவளே, உன்னுடைய மனக்கவலையை போக்குவதற்காக தலைவன் விரைந்தோடி வருவான், கவலை கொள்ளாதே அப்படின்னு ஆறுதல் சொல்கிறா தோழி. இந்த பாடல் நமக்கு என்ன உணர்த்துது? ஒரு மனிதன், குறைந்தபட்ச மனிதனுக்கு இருக்கக்கூடிய அன்பானது வெளிப்படுது. அந்த அன்புங்கிற ஒரு மனிதத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த குறுந்தொகை பாடல் மூலமாக நமக்கு அது தெரியப்படுத்துது. சரியா? நாளைக்கு நாம் அடுத்தது விரிவானம் இருக்குது, அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.